கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் முக்கிய அங்கம் வகிக்கும் ஹார்முஸ் நீரிணையை மூட ஈரான் முடிவு. ஈரான் நாடாளுமன்றம் அனுமதி அளித்துள்ளதால் பெட்ரோல் டீசல் விலை உயர வாய்ப்பு. ஈரான் மீதான தாக்குதலின் மூலம் சர்வதேச விதிகளை அமெரிக்கா மீறிவிட்டது. அணுசக்தி உலைகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு சீனா கண்டனம். ஈரானின் மேற்கு பகுதிகளில் உள்ள ராணுவ இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல். தாக்குதலை உறுதி செய்தது இஸ்ரேல் பாதுகாப்பு படை. வேலூர், காட்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் பல இடங்களில் மின்தடை. அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய திட்டங்களை தவிர புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை. திமுக ஆட்சியில் அந்நிய முதலீடு குறைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக கூட்டணி உடையும் என அதிமுகவும் பாஜகவும் பகல் கனவு காணுகிறது. எங்கள் கூட்டணி நெல்லிக்காய் மூட்டைகள எஃகு கோட்டை என செல்வ பெருந்தகை பேட்டி. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே பாளையப்பட்டியில் சங்ககால ஈமத்தாளிகள் கண்டெடுப்பு. தொழில்துறை ஆய்வு செய்தால் மேலும் பல்வேறு பழங்கால பொருட்கள் கிடைக்கும் என நம்பிக்கை. கும்பகோணத்தில் காவிரி ஆற்றில் குளிக்க சென்ற இளைஞர் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் கிராம மக்கள் அச்சம். சிறுவனை தேடும் பணியில் தீயணைப்பு படையினர் தீவிரம். புதுக்கோட்டை மாங்காடு அருகே புதுச்சேரி வேளாண்மைத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சென்ற கார் விபத்தில் சிக்கியது. அமைச்சர் உயிர் தப்பிய நிலையில் அவரது உதவியாளர் உட்பட 5 பேர் காயம். வால்பாறையில் சிறுமியை வேட்டையாடிய சிறுத்தையை பிடிக்க வனத்துறை நடவடிக்கை. கேமராவுடன் கூடிய கூண்டு வைத்து கண்காணிக்கிறது வனத்துறை. தேனி மாவட்டம் சின்னமனூர் சாலையில் இருந்த பழக்கடையில் தீ விபத்து. மின்கசிவு காரணமாக பழக்கடை பற்றி எரிந்ததாக தீயணைப்புத்துறை தகவல். ஈரானின் மஷாத் நகரிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் மேலும் 311 இந்தியர்கள் தாயகம் திரும்பினர். ஈரானில் இருந்து 1428 இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தகவல். அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் சிதைந்த பாகங்களை அப்புறப்படுத்தும் பணிகள் தீவிரம். புலனாய்வு விசாரணை அமைப்பின் கட்டுப்பாட்டில் இந்த விமானத்தின் பாகங்கள் இருக்கும் என அதிகாரிகள் தகவல். ரெட்ரோ பட விழாவில் பழங்குடியின மக்களை தரக்குறைவாக பேசிய நடிகர் விஜய் தேவரகொண்டா மீது மேலும் ஒரு வழக்கு. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தது ஹைதராபாத் போலீஸ். மேற்கு வங்க மாநிலத்தில் பெய்த கனமழையில் மிட்டிப்பூர் உள்ளிட்ட இடங்களில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. வெள்ளத்தில் சிக்கிய மக்களை படகுகள் மூலம் மீட்கும் பணி தீவிரம். பாகிஸ்தானுக்கு உளவு தகவல்களை அனுப்பிய ராணுவ வீரர் குர்பிரீத் சிங் கைது. 2016ஆம் ஆண்டு முதல் பாகிஸ்தானின் உளவு அமைப்புடன் தொடர்பில் இருந்தது விசாரணையில் அம்பலம். வட அமெரிக்காவில் அமைந்துள்ள அல்ஜீரியாவில் கால்பந்து மைதான மேற்கூரை இடிந்து விழுந்து 3 பேர் உயிரிழப்பு. மைதான இருக்கைகளில் அமர்ந்திருந்த ரசிகர்கள் பலர் படுகாயம். டெல்லியிலிருந்து இங்கிலாந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் சவுதி அரேபியாவில் தரையிறக்கம். வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் புரளி என தகவல். ஈரான் ராணுவ படையையோ மக்களையோ குறிவைக்கவில்லை. அணுசக்தி உலைகளைத்தான் குறிவைத்து அளித்தோம். ஈரான் மீண்டும் தாக்கினால் பதிலடி பயங்கரமாக இருக்கும் என அமெரிக்கா எச்சரிக்கை. ஈரானில் அணுசக்தி உலைகள் அருகே மீண்டும் வெடிப்பு ஏற்பட்டதால் அச்சம். அமெரிக்கா தாக்குதல் நடத்திய புஷேர் பகுதியில் அணு உலை அருகே வெடிப்பு. போர் பிரச்சனைகளை தீர்க்காது மக்களின் வரலாற்றில் ஆழமான காயங்களை ஏற்படுத்துகிறது. பேச்சுவார்த்தைகள் மூலம் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என போப் லியோ வலியுறுத்தல். ஒரு நாட்டிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியது பொறுப்பற்ற செயல். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு ரஷ்யா கடும் கண்டனம். சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிக்கு எதிரான TNPL போட்டி. கடைசி பந்தில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. லீட்ஸ் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 465 ரன்களில் இங்கிலாந்து ஆல் அவுட்.
6 ரன்கள் முன்னணியுடன் இரண்டாவது இன்னிங்ஸ் விளையாடி வருகிறது இந்திய அணி. இந்திய அணி தரப்பில் அதிகபட்சமாக 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பும்ரா. 99 ரன்களில் அவுட் ஆகி சதமடிக்கும் வாய்ப்பை தவறிவிட்டார் ஹாரி ப்ரூக். Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.